என் செல்ல குழந்தையே, சட்டென இந்த வராகி என்னை இந்த இரவில் தொட்டுவிடு. நாளைய பௌர்ணமி விடியலில் உன் வாழ்க்கையில் ஓர் அற்புதம் நடக்கப் போகிறது. நிச்சயமாக உனக்கான நல்ல செய்தி கொண்டு இந்த தாயானவள் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். எக்காரணம் கொண்டும் என் வார்த்தைகளை நீ தவிர்த்து விடாதே. பௌர்ணமி விடியல் என்பது சர்வசாதாரணமான விடியல் அல்ல. இந்த வாழ்க்கையில் நீ விரும்பும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன் கைகளில் கொடுக்கும் விடியல். உனக்கான வெளிச்சத்தை காண்பித்து கொடுக்கக்கூடிய விடியல். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் உண்மைகளையும் என்னவென்று உனக்கு சொல்லும் விடியல். உன்னை தேடி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் உனக்காக சரியாக கொடுக்கும் விடியல் என்பதுதான் உண்மை. இந்த வராகி சொல்ல சொல்ல எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள். உனக்காக வேண்டி நான் இருக்கும் இந்த காலம், இந்த வராகி எப்பொழுதும் உன்னை தேடி வந்து உனக்கு நல்லதை நடத்துவாள் என்பது நீ அறிந்த உண்மைதான். உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நீ எப்பொழுதும் போல மனநிறைவோடு இனி புரிந்து கொள்ள தயாராகிவிடு. ஏனென்றால் இது உன் வாழ்க்கை என்பதில் நான் தெளிவாகிவிட்டேன். உனக்கு இப்பொழுது நல்லது நடக்கும் என்பதிலும் நான் தெளிவாகிவிட்டேன். நீயும் அதுபோல தெளிவாகிவிட வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ முழு கவனத்தை செலுத்த வேண்டும். உன்னிடத்திலிருந்து எதையெல்லாமும் நான் பெற நினைக்கிறேனோ, உனக்கு எதையெல்லாமும் நான் கொடுக்க நினைக்கிறேனோ, அதையெல்லாமும் இந்த நேரத்தில் உனக்கென நான் கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறக்காதே. எல்லாவற்றையும் நாம் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக உணர வேண்டும். வராகி, நினைத்தது போல உன் வாழ்க்கையும் மாற வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் என்னவோ, உன்னுடைய ஆசைகள் என்னவோ, அதை எல்லாமும் என்னிடத்தில் மட்டும்தானே என் பிள்ளை சொல்லி இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது, அதற்கான நேரம் வரும் பொழுதும் காலம் வரும் பொழுதும் அதை நான் உன்னிடத்தில் சொல்லாமல் செல்ல முடியுமா? உனக்கு நல்லது நடக்க எப்பொழுதும் உன் கை கொடுத்து தூக்கிவிட நான் வருகின்ற பொழுது, இந்த வராகி இருக்கின்ற இந்த நேரத்தை எந்த நொடியிலும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. சந்தோஷமானது உனக்குள்ளிருந்து உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மீட்டெடுக்க வருவது. மகிழ்ச்சி என்பது நீ உனக்குள் இருந்து பெற நினைப்பது, மற்றவர்களிடம் தேடக்கூடாது என்பதனை புரிந்து கொண்டது. வராகி, இதனால் மட்டும் என் பிள்ளையிடம் பேச வருகின்ற பொழுதுகளில் எல்லாமும் என் பிள்ளையினுடைய மனதில் எப்பொழுதும் தேவையற்ற எண்ணங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதில் நான் மிகுந்த கவனத்தோடு உன்னை பார்த்து பார்த்து நடத்தி வருகிறேன். என் பிள்ளைக்கு கஷ்டம் என்றால் என்னவென்று நான் காண்பித்துதான் வளர்க்கிறேன். நான் உன்னை செல்லம் கொடுத்து கெடுக்கவில்லை. என் பிள்ளைக்கு வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்ன, பிரச்சனைகள் எல்லாமும் எங்கிருந்து வரும், எப்படிப்பட்ட சோதனைகள் வரும் என்பதனை எல்லாமும் என் பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் நான் முழுக்க முழுக்க கவனத்தோடு இருக்கிறேன். உன்னோடு நான் இருப்பது போல இனி உனக்கு நடப்பதில் நான் எப்பொழுதுமே தெளிவோடு இருக்கிறேன். ஒரு சிறு சிறு விஷயமாக இருந்தால் கூட அதில் அனுபவத்தால் என் பிள்ளை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் எதிர்காலத்தை பற்றி என் பிள்ளையால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். எதிர்காலம் என்னவென்று என் பிள்ளையினால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். உடன் இருப்பதில் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நம்பிக்கையோடு என் பிள்ளை எதையும் ஏற்றுக்கொண்டு நல் மதிப்போடு உன்னால் வாழ முடியும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பதை, இந்த வராகி நான் உடன் வருவதை நீ புரிந்து கொள். நான் எந்த காலமும் உன்னை தேடி வந்து உனக்குள் தரும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து நடந்து கொள். எந்த நாளிலும் உன்னை நான் எப்பொழுதும் கைவிடாத அன்போடு உன்னை வழிநடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் இருக்கும் இந்த நேரம், இனி உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கின்ற விஷயங்களுக்காக நீ எப்பொழுதும் போல உன்னை சரியாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதனை மறக்காதே. உன் முன்னால்
நான் இருக்கும் இந்த நேரம், உன்னை தொடர்ந்து நான் வரக்கூடிய இந்த காலம், என் பிள்ளை, நிச்சயமாக இதனை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். யாரையும் தேடி எதற்கும் அலையாமல் நீயாக உன் வாழ்க்கையின் எதர்சனங்களை புரிந்து கொண்டு, யதார்த்தங்களை உணர்ந்து கொண்டு, அதற்கு தகுந்தாற்போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருந்து உன்னை எப்பொழுதும் ஆனந்தமாக வழிநடத்தும் இந்த நேரம், உன்னிடத்திலேயே எல்லா விஷயங்களையும் நான் முழுக்க முழுக்க சரியாக உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நாளிலும் இனி எதையுமே நீ நினைத்து கலங்காதே, எதையுமே யோசித்து நீ வருந்தாதே. முன்னின்று நான் இருக்கும் ஒவ்வொரு நொடியிலும் உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நான் உன் கண் முன்னால் நிறுத்துவதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யாரையுமே என் குழந்தை நீ உன் வாழ்க்கையில் முழுமையாக நம்பாதே. அதே நேரம் எல்லோரையும் சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி எதையும் தாங்கிக் கொள்ளும் மன வலிமை உனக்குள் இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து சந்தோஷமாக எப்பொழுதும் இருக்க பழக வேண்டும். முகத்தில் புன்னகையோடு நீ இருக்க கற்றுக்கொண்டால் இந்த வாழ்க்கையிலும் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கென சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இன்பத்திலும் துன்பத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது என்னவென்று நீ உணர்ந்து கொண்டால் இனி உன்னிடத்தில் நடக்கும் எல்லா விஷயங்களும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லா விஷயங்களும் சரியாக இந்த வாழ்க்கையை மாற்றும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உள்ளதை உள்ளபடி நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். உன்னோடு நான் இருந்து எதையும் உனக்கென உருவாக்கி கொடுக்க வேண்டும். என் பிள்ளையின் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை எல்லாமும் நான் துடைக்க வேண்டும். மீண்டும் இது போன்ற ஒரு நிலையில் உன்னை வைத்திருக்காமல் எப்பொழுதும் உனக்குரிய நம்பிக்கையோடு நான் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. இந்த தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு எப்பொழுதுமே சரியாக கிடைப்பதை நீ புரிந்து கொண்டால் உன் முன்னால் இனி என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க இனி இந்த வாழ்க்கையை உனக்குரியதாக என்னவாக மாற்றும் என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. நான் இந்த வராகி என்றும் என்றென்றும் உன்னை சந்தோஷமாக மீட்டெடுக்க வருகின்ற இந்த தருணத்தில் நீ எப்பொழுதும் போல உன் வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பெற வேண்டும் என்பதனையும் மறக்காதே. காலத்தின் கட்டாயம் இந்த வாழ்க்கை உனக்குரிய பல விஷயங்களையும் இனி நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. முன்னின்று நான் சொல்ல நினைப்பது, உடனிருந்து நான் உனக்கு புரிய வைக்க நினைப்பது என்று எல்லாவற்றிலும் நீ ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு முன்னேறி வருகிறாய் என்பதனை மறக்காதே. ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நீ தேறிக்கொண்டே இருக்கிறாய். முன்பிருந்தது போல அல்ல என் பிள்ளை. சிறு சிறு முயற்சிகளை நீ செய்யவும் தொடங்கிவிட்டாய். உனக்கானதை நீ உணரவும் தொடங்கிவிட்டாய். உன் முன்னிலையில் நான் இருப்பது போல இனி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அடுத்து நடக்கப் போவது என்னவென்பதனை நான் உன் கண் முன்னால் காண்பித்து விடுவேன். ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் என் பிள்ளைக்கு நான் காண்பிக்காமல் என்ன செய்ய போகிறேன்? உன்னுடைய சந்தோஷத்தில்தான் என் சந்தோஷம் அடங்கி இருக்கிறது. உன்னுடைய மகிழ்ச்சியில்தான் என்னுடைய மகிழ்ச்சி அடங்கி இருக்கிறது. உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையின் முழுமையை
நிச்சயமாக என்னவென்று நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலம், இந்த வராகி இனி உன்னை தேடி வருவது போல உனக்குள்ளேயே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக மாறுவதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்கே என்று நாம் ஏற்றுக்கொள்ளும் இந்த காலம் முழுக்க இனி எல்லாவற்றிலும் ஒரு புரிதலோடு நான் உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களிலும் ஒரு தெளிவோடு இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காலமும் இனி உன்னிடத்தில் நான் சொல்லும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி என் பிள்ளையை நான் நிச்சயமாக தேற்றி விடுவேன். உனக்குள் இருக்கும் ஒரு உன்னதமான நம்பிக்கை இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி தர துடித்து கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கிவிட நினைத்து கொண்டிருக்கிறது. இனி எல்லாவற்றிலும் உன் விருப்பம் போல எல்லாமும் சரியாகவே உனக்கு நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உடனிருக்கும் இந்த நேரம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் நின்று உன்னை நிச்சயமாக உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் யோசித்து நீ முழுக்க முழுக்க சரியாக எதையும் தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. காலம் உனக்கு ஏற்ற பலனை நிச்சயமாக கொடுக்கும். இந்த நேரம், இந்த வராகி உனக்கு சொல்லும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக நான் உனக்கு நடத்துவேன் என்பதனை நீ மறக்காதே. எது நடந்தாலும் இனி நீ எதற்கும் கலங்காமல் இரு. அஞ்சிடாமல் வாழ்ந்துவிடு. உன் முன்னால் நிற்கும் தீமைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. உன்னை ஆட்டி படைக்கும் இந்த தீமைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகும் நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் போல உன்னையே சரியாக கொண்டு வந்து நல்வழிப்படுத்தும் என்பதனை தெரிந்து கொண்டு நம்பிக்கையோடு எதையும் ஏற்றுக்கொள்ள நீ தயாராகிவிடு. உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னுடைய இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக மாற்றிவிடும். உனக்குள்ளேயே பல நல்ல விஷயங்களையும் நம்பிக்கைகளையும் கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கை மனநிறைவோடு வாழ வைத்துவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னை தேற்றும் பல விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை மாற்றும் பல விஷயங்களை எப்பொழுதுமே நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி எப்பொழுதுமே உன்னை சரியாக மாற்றுவதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. வராகி, நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்துவேன். நான் நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு உணர்த்தி விடுவேன். உன்னோடு நான் இருப்பதை எப்பொழுதும் உனக்கு சரியாக சொல்லி விடுவேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு கொடுப்பதில் இனி எப்பொழுதும் உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடத்தப்படும் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய எண்ணங்களினால் இனி எல்லாமும் உன்னை தேடி வருவதை நீ புரிந்து கொண்டு உன் முன்னால் நின்று உனக்கு நான் சொல்லும் விஷயங்களை சரியாக தெரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. வராகி, சொல்லச் சொல்ல இனி உனக்குள்ளேயே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக மாறும் என்பதனை புரிந்து கொள். உனக்குள்ளேயே பல உண்மையான விஷயங்கள் இந்த வாழ்க்கையை இனி நிச்சயமாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள். கடந்து வந்த பல பாதைகளை இனி உனக்குள் நின்று நான் உருவாக்குவேன் என்பதனை புரிந்து கொள். நீ கடந்து வந்த பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் இனிமேல் நினைத்து நீ நிச்சயமாக பெருமைப்படுவாய். இதையெல்லாமும் தாண்டி வந்ததற்காக என் பிள்ளை கட்டாயமாக நீ சந்தோஷம் அடைவாய். உன்னிடத்தில் நான் இருப்பது போல, உன்னை தேடி நான் வருவது போல இனி கொஞ்சம் கொஞ்சமாக
இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற பல விஷயங்களை நிச்சயமாக நீ என்னவென்று பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காது. நினைத்தது போல எல்லாமும் உனக்கு சரியாக நடக்க நான் எப்பொழுதும் உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வருவேன் என்பதனை மறக்காதே. உன்னிடத்தில் நான் சொல்வது எல்லாமும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக என் பிள்ளையின் வாழ்க்கையில் உன்னுடைய குலதெய்வத்தின் அருளால் பல விஷயங்களை நடத்தும். அதாவது உன்னுடைய குலதெய்வமானது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அருளால் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகள் நடத்தப்பட இருக்கின்றது. உன்னை சுற்றி வரும் பல விஷயங்களும் உன்னை தேடி நடத்த வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்ற பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக மாற்றும் என்பதனை புரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக என்னவென்று தேற்றும் என்பதனை நீ புரிந்து கொள். வராகி சொல்ல சொல்ல இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் போதும். அம்மா எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டாள் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இருப்பது ஒரு வாழ்க்கை, அதை நீ எப்படி எதிர்கொள்ளப் போகிறாய் என்பதை பொறுத்து உனக்கும் உன் எதிர்காலம் நல்லபடியாக மாறுவதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய். உன்னுடைய விருப்பம் போல எல்லாமும் சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து உணர்ந்து வாழ்ந்து விடுவாய் என்பதனை மறக்காதே. மனதில் தோன்றும் பல குழப்பங்களுக்கு தீர்வுகள் வர வேண்டும். உன்னுடைய மனதில் தோன்றும் பல விஷயங்களுக்கு நிச்சயமான நன்மைகளும் வர வேண்டும். எல்லாமுமாக நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை பல உண்மைகளோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை என் பிள்ளை நிச்சயமாக நீ கவனமாக பெற்று கொண்டாலே அது போதும். உன்னிடத்தில் நான் சொல்ல நினைப்பது இனி உன்னை மிகச்சரியாக மாற்றும் என்பதனை புரிந்து கொள். மிகச்சரியாக உன்னை இந்த வாழ்க்கையின் பல உண்மைகளோடு இவை எல்லாமும் மாற்றிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு நான் இருப்பதை இனி உணர்த்துவதில் எனக்கு நேரம் வேண்டாம். நீயாக புரிந்து கொண்டால் அது போதும். நான் இப்படியே காலம் தாழ்த்தி கொண்டிருக்க விரும்பவில்லை. செயல்களை நாம் சரியாக செய்ய முன்வந்து விட வேண்டும். என்ன நடக்கிறது என்பதனையும் ஏது நடக்கிறது என்பதனையும் நாம் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. இந்த வராகி நான் நினைத்த மாத்திரத்தில் உனக்குள் கொடுக்கும் சில நல்ல விஷயங்களை அந்தந்த நேரத்தில் நீ கவனமாக பெற்றுக்கொண்டால் எதிர்வரக்கூடிய விஷயங்களை நீ முன்கூட்டியே கணித்து விடுவாய். எதிர்வரக்கூடிய உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காது. நல்லதையே நாம் சொல்ல வேண்டும். நல்ல விஷயங்களையே நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இருக்கும் இந்த நாளில் ஒவ்வொன்றையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ எதிர்கொள்ளும் சில விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியான புரிதலோடு நல்லபடியாக எதிர்கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காது. நல்லதுதான் என்றுமே உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க உணர்ந்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனி நடப்பது என்னவென்று நீ புரிந்து கொள்வாய். இனி நடப்பதை நீ எப்பொழுதும் போல சரியாக ஏற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. வராகி என்பவள் இனி உனக்குள் இருந்து உன்னை தேற்றும் இந்த நேரம் உன்னுடைய எல்லா சிந்தனைகளையும் நான் சரியாக உனக்கு கொடுப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதனை நீ மறக்காது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ சர்வ நிச்சயமாக
புரிந்து கொள்ளப் போகிறாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.